வீடியோஸ்ல நாங்க பார்க்க போறது கிரேட் 10 ஸ்ரீலங்கன் சிலபஸை பொறுத்த மட்டும் இருக்க போற ஐசிடி அப்படின்ற பாடத்துல இருக்கிற ஒன் பை ஒன்னான ஒவ்வொரு மாடியூல்ஸையும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோஸ்ல நாங்க பார்க்க போறது எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்னு சொல்ற இலத்திரனியல் விருதாகள் அப்படின்ற இந்த 7வது பாடத்தை பற்றி தான் நாங்கள் பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த மாடியூல்ல நாங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்ற சாஃப்ட்வேரை தான் ஃபுல் டீட்டெயிலா கம்பேர் பண்ணி படிச்சுட்டு வர போறோம். ஸோ இந்த இலத்திரனியல் விரிதாள்கள் அப்படி என்று சொல்ற எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது ஏன் நாங்க ஜென்ரலா யூஸ் பண்றோம்னு பார்ப்போமா இருந்தால் பேசிக் கால்குலேஷன்ஸ் நாங்கள் ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ண போற சில கணித்தல்களை மேற்கொள்றதுக்காக பயன்படுத்துகிற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க போற ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்குமெண்டா கிராஃப்னு சொல்ல போறது வந்து வரைவுகளை உருவாக்குறது. ப்ரீவியஸ் செஷன்ல நாங்க பார்த்துருப்போம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல இருக்க போற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் மெயில் மெர்ஜ்ன்ற ஒரு ஃபீச்சர் வந்து அங்க இருக்கு. மற்ற சாஃப்ட்வேர்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் எலக்ட்ரானிக் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல இருக்குன்னு சொன்னால் அது வந்து மெயில் மெர்ஜ். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் இலத்திரனியல் விரிதாள்கள்ல மட்டும் இருக்கிற ஒரு ஃபீச்சர் ஸ்பெஷாலிட்டியா இருக்குன்னு சொன்னால் அது வந்து கிராஃப்ஸை கிரியேட் பண்றது, வரைவுகள். இதை விட போல்ட் இட்டலிக் அண்டர்லைன் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலா எல்லா சாஃப்ட்வேர்லையுமே இருக்கு. அப்ப கணித்தல்களை மேற்கொள்றதுக்காக தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஸோ இப்படியான எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்டை நாங்கள் யூஸ் பண்றது எவ்வளவு தூரம் ஒரு அட்வான்டேஜ் ஆனதா இருக்குமென்னு சொன்னால் ஈஸியான கால்குலேஷன்ஸ் செய்யறதா இருக்கலாம். அதே நேரம் ஒரு வேர்டோ அல்லது ஏதோ ஒரு ஃபைல் ஒன்றில் இருக்க போற பார்ட்ஸ்ல நான் கால்குலேஷன் செஞ்சு போட்டு கிராஃப்ஸை கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இப்படியான சாஃப்ட்வேர்ல நாங்கள் ஈஸியா கிராஃப்ஸை கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். ஸோ வரைவுகள் மூலம் தரவுகளை விளக்குதல், கணித்தல்களை இலகுவாக செய்தல், தரவுகளை வந்து அசெண்டிங்கோ டிசெண்டிங் ஓர்டர்ல நாங்கள் ஒழுங்குபடுத்துறது ஈஸி. நீடட் டேட்டா மட்டும் செப்பரேட் பண்ணலாம், தேவையான தரவுகளை மட்டும் வேறுபடுத்தும். ஸோ அடுத்த தரவோட நம்பிக்கைத்தன்மை நம்பகத்தன்மை அதிகமா இருக்கு. பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான டேட்டாவை சேவ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் பர்பஸுக்காக டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். இப்படியான அட்வான்டேஜ் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இங்க சொல்லியிருக்கீங்கன்னா இலத்திரனியல் விருதாளர் பிரயோக மென்பொருட்கள். இப்போ உண்மையில வந்து எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குன்னு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்குது. வந்து அந்த கம்பெனிக்கு நேம் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உண்மையில வந்து ஆப்பிள் இன்கோர்பரேஷன் என்ற கம்பெனின்ற ப்ராடக்ட். ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது. லிப்ரி ஆஃபீஸ் கல்க், ஓப்பன் ஆஃபீஸ் கல்க், இது வந்து உண்மையில இந்த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், அப்பாச்சி ஃபவுண்டேஷன். இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸா இருக்கும். கடைசி ரெண்டு ஃப்ரீயா இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணாங்க பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை ஃபுல்லாவே இந்த மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு வருவோமா இருந்தால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்க போற சில பேசிக் கம்போனன்ட்ஸ், ஒரு சாஃப்ட்வேர் கம்போனன்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன். பட் இந்த விண்டோவை பொறுத்த மட்டும் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதாவது பார்க்கலாம். மேலே இருக்க போறது வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளும் டைட்டில் பார் நேமால சொல்லுவோம். இதெல்லாம் நாங்கள் சேவ் பண்ண போற ஃபைல் நேம் எல்லாமே இண்டிகேட்டா. அடுத்து ஹெல்ப் பண்றதுக்காக சின்ன ஒரு கேள்விக்குரிய கொஸ்டின் மார்க் அடையாளம் ஒன்று இருக்கும். இதுல கண்ட்ரோல் பட்டன் அப்படின்றது வருது. மினிமைஸ், மேக்சிமைஸ், அதை விட க்ளோஸ் பண்றது. இது நேம் பாக்ஸ் மாதிரி சொல்லி கொண்டு வரணும். அதாவது இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க போற ஒரு சின்ன பாக்ஸ நேம் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸல் பாக்ஸின் நேம் வந்து இங்க இண்டிகேட் ஆகும். அதான் நேம் பாக்ஸ், அந்த செல்லின் அட்ரஸ். ஸோ இப்போ செல் அட்ரஸ் அப்படின்ற என்னன்னு பார்ப்போம்.
அதே மாதிரி குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றது எல்லா சாஃப்ட்வேர் மாதிரி இங்கேயுமே இருக்கும். வியூ பட்டன்ஸ் சொல்லி எங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் இந்த செட்ஸ் இருக்கும் இங்க. அடுத்து ஜூம் கண்ட்ரோலுக்காக தனியாக எங்களுக்கு ஒரு அமைப்பு தந்திருக்கிறேன். ஹொரிசோண்டல் ஸ்க்ரோல் பார், கிடையா எக்ஸல் ஷீட்டை ஸ்க்ரோல் பண்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதை மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், நிலை குத்தா இந்த எக்ஸல் ஷீட் ஒன் பண்றதுக்கான ஒரு அமைப்பு எங்கள்கிட்ட தந்திருக்கு. இப்படி ஒரு எக்ஸலை நாங்கள் ஒன் பண்ணேக்குள்ள என்னென்ன விதமான தன்மைகள் எங்களுக்கு தேவையோ அதெல்லாமே இந்த இமேஜை தந்திருக்கிறேன். மேலே டேப்ஸும் வந்துருக்கு. டேப்ஸ்ன்றது ஆல்ரெடி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேர் படிக்கல, அதை பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல டேப்ஸ் இருக்கும். ஹோம், பேஜ் லே அவுட் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கும்னு பார்த்துருந்தேன். இங்கேயும் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. பட் இங்கே இருக்க போகிற சில ஃபீச்சர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது எல்லாமே வந்து எல்லா இடமே உண்டு தான். பட் சில ஃபீச்சர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு தனியாக ஜுனிக்கான ஃபீச்சர்ஸாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு எம்டியான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட்டை பொறுத்த மட்டும் இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் நாங்கள் சொல்லிக்கொள்வோம் செல். செல்லுன்னு சொல்ல வர்றது வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ். ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் அட்ரஸ் சொல்லி ஒன்று. ஸோ நீங்கள் இந்த இடத்துல எந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த செல் அட்ரஸ் வந்து இங்கே இண்டிகேட் ஆகும். ஸோ உங்களோட ஈஸினஸுக்காக என்ன செய்யறேன், நான் ஒரு ஸ்பாட் லைட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த செல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த செல்லுடைய அட்ரஸ் வந்து நிலை குத்தா ஜியில இருக்கு, கிடையா 10ல் இருக்கிறபடியால G10. இந்த இடத்துல கிளிக் பண்ணுவோமா இருந்தா நிலை குத்தா சியில இருக்கு, கிடையா 9ல் இருக்கிறபடியால C9. இப்படி எல்லா செல் அட்ரஸுமே இண்டிகேட் ஆகும். ஒரு செல்லுக்கு ஒரு செல் அட்ரஸ் தான் இருக்கு. இதே மாதிரி இந்த டேப்ஸ் வந்து ஹோமில் நிற்கிறபடியால எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே அவைலபிளா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மாதிரி நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸல் சீட்ல நாங்கள் சின்ன சின்ன கால்குலேஷன் செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விண்டோ நான் நல்லா ஜூம் பண்றேன். ஸோ இதுல A2 இப்போ ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்படி ஒரு டேபிள். இந்த டேபிளுக்கு நாங்கள் போர்டர் ஒன்று மேக் பண்ண போறோம்னு சொல்லிக்கல. இதுக்கு இந்த போர்டர் ஆப்ஷன்ல போயிட்டு எங்களுக்கு தேவையான போர்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். போர்டர் ஆப்ஷன் இங்க இருக்கு, ஃபாண்ட் அப்படின்ற இதுல ஸ்ட்ரக்சர்ல. இதுல போயிட்டு ஆல் போர்டர்ஸ் என்ற செலக்ட் பண்ணி ஒரு போர்டர் ஒன்றை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல சில நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணிட்டு வரோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல 34, 56, 78, 90 இவ்வளவு இருக்கு. எல்லா நம்பருன்ற டோட்டலும் வந்து நாங்கள் இங்கே ஃபைன் பண்ணோம். இதுதான் எங்களோட டாஸ்க். ஸோ இந்த டோட்டல் அப்படின்றது போல்ட் ஆகும். இந்த பாக்ஸில் எல்லாத்தின் டோட்டலும் ஃபைன் பண்ணணும்னா நாங்கள் ஈக்குவேஷன் டைப் பண்ணலாம். ஈக்குவேஷன் என்று சொல்ல வர்றது வந்து சமன்பாடுகள். ஈக்குவல் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஈக்குவல் டைப் பண்றது தான் ஃபர்ஸ்ட் முதலாவது முக்கியம். ஒரு ஈக்குவேஷன் டைப் பண்ணும் போது ஈக்குவல் ஒவ்வொரு செல்லா நாங்க ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த B2 பிளஸ் B3 பிளஸ் D4 பிளஸ் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா இருக்க போறது இந்த செல். இதையும் செலக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இந்த செல்லின் நேம் வந்து எங்களுக்கு செலக்ட். ஃபைனலா எல்லா செல்லின்டையும் கூட்டுத்தொகையை நாங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம். நாங்க அந்த நம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் இல்லை. இதில் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் ஜஸ்ட் எந்தெந்த செல் எங்களுக்கு தேவையோ அந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணி போட்டு என்டர் பண்ணி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு 256. ஸோ நாங்கள் என்டர் பண்ண இந்த ஈக்குவேஷன் இங்கே இண்டிகேட் ஆகும். இது சிம்பிளா எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். எப்படி நாங்க டோட்டல் ஃபைன் பண்றது, இது முதலாவது மெத்தட். செல் அட்ரஸை மட்டும் ஃபைன் பண்ணி டோட்டல் ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வேற விதமா டோட்டல் ஃபைன் பண்ண போறீங்கன்னா ஈக்குவல் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு எதுல இருந்து எது மட்டும், இப்போ 34ல இருந்து இது மட்டும் இவ்வளவு அங்க கண்டுபிடிக்கணும் என்ன டோட்டல். இப்படி ஒன்றிலிருந்து முடிவு மட்டும் வந்து செலக்ட் பண்ணுவோமா இருந்தா இதை நாங்க செல் ரேஞ்ச் என்று சொல்லுவோம்.
ஸோ இந்த செல் ரேஞ்சில் நீங்கள் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க போறீங்கன்னா உண்மையில சம் என்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த சம் என்ற ஈக்குவேஷனை நாங்கள் பிரேக்கெட் தொடங்கி விதின் பிரேக்கெட்டுக்கு இருக்கு நாங்கள் இது போடலாம், செல் ரேஞ்சை போடலாம். ஸோ இப்போ நாங்கள் இது எந்த பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு சேம் ஆன்சர் வரும். இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட். சம் அண்டு போட்டு தொடக்க முடிவை கொடுத்தோம்னு சொன்னால் ஆன்சர் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது அடுத்த மெத்தட் எங்களுக்கு தெரிய வேண்டியது. இன்னொரு விதமா நாங்க செய்யலாம். ஈக்குவல் கொடுத்துட்டு சம் கூடுதொகை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு அட்ரஸா கொடுப்போம். இது +56 +78 +90 இப்படி நாங்கள் என்டர் பண்ணுவோமா இருந்தா கூட எங்களுக்கு ஆன்சர் சரியா தான் வரும். அதாவது சம்முக்குள்ள வந்து நாங்கள் உள்ளுக்கே பிளஸ்ன்றதை யூஸ் பண்ணி நாங்கள் அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது மெயின் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஸோ இப்படி இந்த எக்ஸல் ஷீட்ல எங்களுக்கு தேவையான பேசிக் கால்குலேஷன்ஸ் சமேஷனா இருக்கலாம், அடிஷனா இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் மட்டுமே நாங்கள் செய்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைல் எங்களோட கவர்மெண்ட் ரூட்ல இருக்க போகிற பிடிஎஃப் ஃபைலை நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வருவோம். ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று ஓன் பண்ணிக்கல எங்களுக்கு இப்படியான அமைப்புகள் இருக்குமன்றது ஓகே. ഇതിന്റെ வேர்டிங்ஸ் வந்து தந்திருக்கேன், என்ன டேர்ம்ஸ் இருக்குன்ற மாதிரி தந்திருக்கேன். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்ஸின் எப்படி டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸல் ஷீட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படியான ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதுல ரோஸ் கொலம்ஸ் என்று சொல்லி ரெண்டு பகுதிகள் இருக்கு. ஸோ ரோஸ் என்று சொல்ல வர்றது வந்து நிரைகள் கிடையானதாக இருக்கும். குளம் என்று சொல்ல வர்றது வந்து நிரல்கள் நிலைக்குத்தானதாக இருக்கும். நிறைகள் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஏபிசிடி யூஸ் பண்ணியிருப்பினும் இந்த கிடையா இருக்க போறது சாரி நிரல்களுக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ், நிறைகளுக்கு வந்து நம்பர்ஸ். இது ஒரு நாளுமே முடிய போறது இல்லை. இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து ஜெட்ல முடிஞ்சாலும் திரும்ப அடுத்த ஜெட் முடிஞ்சா பிறகு ஏஏ என்று தொடங்கும். ஏபி பிறகு ஏசி அப்படி தொடங்கி பிஏ பிபி என்று தொடங்கி இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து ஒரு நாளுமே முடியாது. நம்பர்ஸுமே அப்படிதான் போய்கொண்டே இருக்கு. பட் அதுக்கு ஒரு லெவல் ஒன்று இருக்கு. நிறைய நாங்கள் தேவைன்னு சொன்னா இந்த எக்ஸல் ஷீட்லயே யூஸ் பண்ணிக்கொண்டு போகலாம். உண்மையில இந்த நிரல்களின் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு இயர் டு இயர் ஒவ்வொரு வேர்ஷன்ஸ்ல மாறும். நாங்கள் 2007 அல்லது 10 யூஸ் பண்ணுவோமா இருந்தா 2 to the power 20 ரோஸ் நிலைக்குத்தான பகுதிகளும், நிரல்கள் வந்து 2014 இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் நாங்கள் பாவிக்க போறது இல்லை, ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சிருந்தா ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் செல். ஒரு செல்லை நீங்க செலக்ட் பண்ணிக்கல அந்த ஜஸ்ட் இந்த செல் வந்து இப்படிதான் பிளாக் கலர்ல வந்து இண்டிகேட் ஆகி காட்டும். பிளாக் கலர்ல போர்டர் வந்து காட்டும். நாங்கள் அந்த செல்லை தான் செலக்ட் பண்ணிருக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அடுத்த சில ஷார்ட்கட் கீஸ் இங்கேயுமே கண்ட்ரோலோட பி என்று சொன்னா போல் தான், கண்ட்ரோலோட சி என்று சொன்னா காப்பி தான், கண்ட்ரோலோட வி என்று சொன்னா பேஸ்ட் தான். மைக்ரோசாஃப்ட்ல சேம் ஷார்ட்கட்ஸ் தான் எல்லா இடமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல சில விஷயங்கள் எங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி தந்திருக்கணும். ஜஸ்ட் நாங்க ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது நேம் பாக்ஸ் சொல்லிக் கொள்றது. இந்த செல்லின் நேம் வந்து இண்டிகேட் ஆகும். இது ஆக்டிவ் செல்ன்றது வந்து ஒரு செல் எந்த இடத்துல இப்ப நிக்குது அப்படின்றத காட்டுற ஒரு இடம். செல் ரேஞ்ச்ன்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்ஸை நாங்க செலக்ட் பண்ணிக்கல அது செல் ரேஞ்ச் என்று வரும். செல் அட்ரஸ் இல்லாம அது நிலைக்குத்தா இருக்கலாம், கிடையா இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தந்திருக்கிறோம். இந்த செல் ரேஞ்சை பற்றி இண்டிகேட் பண்ற மாதிரி தந்திருக்கிறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்சர் இருக்கா சேட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணி கொள்ளுங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல சென்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ சேம் இதுல நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்கள் ஆன்சர் ஓகே இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவிட்டி ஒன்று தந்திருக்கிறோம் இதுல. ஸோ ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நாங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா செய்து பார்ப்போம். இப்ப இதுல ஒரு செல்ல நான் எடுக்கிறேன்னா இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு இதுல G6ன்றது வந்து ஒரு செல் அட்ரஸ் G6. ஸோ நிலைக்குத்தா நாங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்லை செலக்ட் பண்ணுவோமாக இருந்தால் இவ்வளவு செல்லையும் செலக்ட் பண்ணிக்க எங்களுக்கு இண்டிகேட் ஆகும் எதுல தொடங்கி எதுல முடியுதுன்றது முக்கியம். ஸோ I4 I4ல தொடங்கி
I8. ஸோ தொடக்க முடிவு ரெண்டுக்கும் இடையில டொட் போட்டு காட்டும். அப்படி இல்லைன்னா நிலை குத்தா சாரி கிடையாகவும் பார்க்கலாம். கிடையா நாங்கள் பார்க்கல தெரியும். இதுல வந்து F10 ஸ்டார்ட் ஆகி H10ல வந்து முடியும். செல் ரேஞ்சஸ் நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி இவ்வளவு செல்லையும் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா குறுக்க தான் பார்க்கணும். இந்த செல் கடைசியா இந்த செல். இந்த செல்ன்றது வந்து F4 டபுள் டாட், இந்த இடத்துல I7 F4 I7 தொடக்க முடிவை நாங்க இண்டிகேட் பண்ணோம். இப்ப சிம்பிளா நாங்க சொல்லலாம், இது F4ல தொடங்கி I8 வாட் எவர் எங்க முடியுதோ அதை நாங்க கொடுக்குறோம். குறுக்க இருக்கும் அந்த ரேஞ்ச். இப்படியா நாங்க என்ன செய்யலாம்னா செல் ரேஞ்சஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ செல் ரேஞ்சஸ் செல் அட்ரஸை பற்றிய ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைன்றதுக்காக இதுல ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிருக்கிறேன். இந்த எக்ஸசைஸை 1 by 1 நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க செல் ரேஞ்சஸ் தந்திருக்கணும், செல் அட்ரஸும் கேட்டிருக்கணும். ഇതിന്റെ ஆன்சர்ஸ் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு நாங்க ஒரு ட்ரை பண்ணி கொண்டு வருவோம். இது ஸோ R1 அப்படி என்ற இண்டிகேட் பண்ண போற இதுன்ற செல் அட்ரஸ் என்னன்னு கேட்டிருக்கணும். ஸோ R1ன்றது ஒரு செல் ரேஞ்ச் இண்டிகேட் பண்ணுது. உண்மையிலே R1ன்றது நாங்க பார்ப்போமா இருந்தால் செல் ரேஞ்ச் எங்களுக்கு எப்படி வரும் என்றால் இனிஷியல் செல் அட்ரஸ் வந்து B2, அதுல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் செல் அட்ரஸா நாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல F2. இது ஓகே, B2 to F2. பட் இதுல இனிஷியல் எல்லாம் கேட்டிருக்கணும். R1 அடையாளப்படுத்தப்பட்டுள்ள முதலாவது கிளத்தின் முகவரி என்னன்னு கேட்டிருக்கணும். ஸோ B2 இண்டிகேட் பண்ண. அதே மாதிரி R1 அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இறுதி கிளத்தின் முகவரி என்று கேட்கிறோம். இறுதி கிளம் வந்து F2. ஸோ R1 அடையாளப்படுத்த கல வீச்சு வந்து B2 to F2. இதே மாதிரி நீங்கள் R2ஐயும் இண்டிகேட் பண்ணலாம். முதலாவது கடைசி இடையில உள்ளது. R3க்கும் அதே தான் வந்திருக்கு. R3 இந்த முதலாவது அட்ரஸ் என்று சொல்ல பாருது வந்து இது. இந்த அட்ரஸ், அடுத்த இந்த அட்ரஸ், பிறகு ரேஞ்ச். இப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான ரேஞ்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது. ஸோ இனி நாங்கள் ஒரு டேட்டாவை நாங்கள் எப்படி என்டர் பண்ணலாம்னு பார்த்துட்டு வர போறோம் 1 by 1. இதுல நாங்க பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாமே மேத்ஸ்ல செய்யற அவ்வளவு ஆக்டிவிட்டிக்கு மேட்டு மாதிரி நாங்க இதுல ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது வந்து கால்குலேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வர போறோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படி என்ற சாஃப்ட்வேர்ல இருக்க போறது. ஸோ இந்த இடத்துல இந்த பேஜ் நம்பர் 231. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் எந்த ஒழுங்கில் நாங்கள் கால்குலேஷன் செய்வோம். நாங்கள் பேசிக்காக ஒரு எக்ஸல் சாஃப்ட்வேரில் கால்குலேஷன் செய்ய போகிறோம்னு சொல்லிக்கல, நாங்கள் நிறைய சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். அது மேட்டர் இருக்க மாதிரி ஒரு அடிஷனாக இருக்கலாம், சப்ட்ராக்ஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதை விட எக்ஸ்போனன்ட் சொல்ல வர்றது வந்து வேல்யூ அடுக்குன்னு சொல்லிக்கொள்ளும். ஸோ அதுக்கான சிம்பிள் தான் இப்படி இருக்கும். ஸோ இதில் நான் ஈஸினஸுக்காக ஒரு ஸ்பாட்லைட் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். ஸோ பிளஸ் மைனஸ் என்று சொல்லி நிறைய சிம்பிள் வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கேன். இந்த டேபிள் ஃபார்மேட்ல இருக்க போற சிம்பிளை வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த ஒழுங்கில கால்குலேஷன் செய்ய வேணும். ஸோ நிறைய சிம்பிள்ஸ் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அந்த ஓர்டர் வந்து மாறும். எப்பவுமே நாங்கள் இதுல முதலாக செய்ய வேண்டியது வந்து பிராக்கெட் எடுத்து தந்திருக்கிறோம். ஸோ மேட்ஸ்லையும் நாங்கள் செய்யல இந்த பொட் மேஸ் ஆர்டர் ஃபாலோ பண்ணி கொள்வோம். சேம் ஆர்டர் தான் நாங்கள் இங்கேயும் பார்க்க வேண்டி இருக்கும். ஸோ முதலாவது வந்து பிராக்கெட், அதுக்கு பிறகு எக்ஸ்போனன்ட்ன்றது நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ பிராக்கெட் முடிச்ச அப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்போனன்ட் தான் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கு பிறகுதான் இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்ன்றது நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஒழுங்கில நாங்கள் செய்து கொண்டு வரைக்கும் கரெக்ட் ஆன்சர் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கேள்வியல் மாதிரி தந்திருக்கிறேன். பிளஸ் செய்யல 2 + 4ன்றது 6 சிம்பிளா எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ மைனஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தந்திருக்கிறேன் 5 - 2, இது 3 என்று வந்திருக்கு ஆன்சர். மல்டிப்ளிகேஷன் இன்டேக்கில் 4 × 5 20.
ஸோ டிவிஷன் சொல்லிக்கல 12 டிவைடட் பை 6ன்றது 2. 2 to the power 4 சொல்லிக்கல எங்களுக்கு 16 வந்திருக்கு. இது வந்து சிம்பிளான ஒரு டேபிள். ஸோ இதே மாதிரி எங்களுக்கு கால்குலேஷன் தரையில நாங்கள் பிராக்கெட் அதுக்கு பிறகுதான் இந்த எக்ஸ்போனன்ட் அதுக்கு பிறகு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுக்கு பிறகு பிளஸ் மைனஸ் இந்த ஓர்டர்ல கால்குலேஷன் செய்ய வேண்டி இருக்கு. ஸோ இதுக்கான சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இதை தந்திருக்கிறோம், நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தென் இதுக்கான ஆக்டிவிட்டி வந்து இந்த டேபிள்ல தந்திருக்கிறோம். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி வந்து சில கேள்விகள் தந்திருக்கிறோம், இதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டியில இருக்க போற ஒரு கேள்வி நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணுவோமா இருந்தால் இதுல பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்டா டிவிஷன் செய்த அப்புறம் தான் நாங்கள் இந்த மைனஸ் வேல்யூ எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கொள்ளுங்க, அது ஓகேயா இல்லையான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிக்கொள்வோம். ஸோ இதே மாதிரி இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம். ஓர்டர் எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேணும். முதலாவது வந்து எப்பவுமே நாங்கள் பிராக்கெட் அதுக்கு பிறகு எக்ஸ்போனன்ட் அதுக்கு பிறகுதான் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் பிறகு அடிஷன் அண்ட் ஒழுங்கில நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அடுத்த ஆக்டிவிட்டியில் எங்களுக்கு தந்திருக்கிறது வந்து செல் அட்ரஸோட சேர்ந்த கல்குலேஷன்ஸ். இப்போ இதுல சில செல்லுகளோட வேல்யூஸ் தந்திருக்கிறேன், இந்த வேல்யூஸுக்கான எக்ஸாம்பிள் கொஸ்டின் தந்திருக்கிறேன். ஸோ இதுல அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தந்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இது ட்ரை பண்ணணும்னு சொன்னால் A1 என்ற செல்லில் என்ன இருக்கு, A1ல வந்து 7 என்ற வேல்யூ இருக்கு. ஸோ நாங்கள் இது கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் 7 எங்கள்கிட்ட இருக்கு, அதோட மல்டிப்ளிகேஷன் ஸோ ஸ்டார் அடையாளம் போட்டுக்கொள்வோம். B1என்றது வந்து 5 இருக்கு. பிறகு நாங்கள் இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம், கழிக்க வேணும். D2என்றது எங்களுக்கு இதுல 4 தான் இருக்கு. ஸோ இப்போ ഇതിന്റെ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நாங்கள் இதுல ஃபர்ஸ்ட் நாங்க மல்டிப்ளிகேஷன் செய்ய வேண்டி வரும். 7 into 5 ஸோ 35 வந்து வரும். அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம்னா 4. ഇതിന്റെ ஆன்சர் வந்து எங்களுக்கு 31 வரும். இப்படி எல்லாத்தின் செல் அட்ரஸை வச்சுக்கணும் நாங்கள் இங்க கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியில இந்த பர்பஸை தான் மெயினா பார்த்துருக்கணும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. பட் சேம் ஆர்டர் தான். முதலாவது வந்து பிராக்கெட் அதுக்கு பிறகுதான் எக்ஸ்போனன்ட் அதுக்கு பிறகு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுக்கு பிறகுதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன். அதே ஆர்டர்லயே இங்கே நான் கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கு.